அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில நம்ம வீட்டில் வந்து நல்ல பழையது சூப்பராக தயிர். அம்மா பாருங்க பழைய குழம்பு தொட்டுட்டு தான் சாப்பிட போறேன். நேற்று வச்சு சாம்பார்ல மீன் ஞாபகமாகவே இருக்குது. மாங்காய் தொட்டுட்டு சாப்பிட போறேன். ஓகே, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பழைய நினைவுகளை வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அப்புறம் இங்க பாருங்க, பூஜா குட்டிக்கும் ஜெய்க்கும் சத்து மாவு கஞ்சி. அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அவங்க 2 பேருக்கும் பாஸ்தா செய்து கொடுத்தாச்சு. சூப்பர். இது உப்பு போட்டு தான் காய்ச்சி இருக்கேன். எங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் தான் பிடிக்கும், அதனால நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு போட்டு பால் சேர்த்து காய்ச்சி இருக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்தா போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சத்து மாவில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் காய்ச்சி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? பூஜா குட்டி தான் இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்காங்க. சுட சுட சோறு. சூப்பர். அதுக்கப்புறம் நண்டு வறுவல். அது வந்து அயன் கடாய் மிஸ்டேக்கு, அதனால அந்த டார்க்காக இருக்கு. இல்லை, மிளகு தூள் போட்டாலும் டார்க் வரும். ஆனால் இரும்பு கடாயில் சமைச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே, டெய்லி இந்த இரும்பெல்லாம் உள்ளே போச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உடம்பு. அப்புறம் எறா தொக்கப்பட்டு எறா தொக்கு. அப்புறம் சங்கரா மீன் வறுவல். சங்கரா மீன் வறுவல் சூப்பர். ரசம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு சொல்லு, பாட்டு பாடு. நீ தான் பாட்டு பாடுவ. கொஞ்சம் சவுண்டு கேட்கும், ஏன்னா அங்கே ரோடு போட்டுருக்காங்கப்பா. எங்க ஏரியால ரோடு போடுறாங்க, புது ரோடு வருது. ஆமா, ஜல்லுன்னு போவாங்க. எங்க அம்மா ஆல்ரெடி பறப்போம் வண்டியில. ஸ்லோவாகவே போக மாட்டாங்க. அங்கே பாருங்க, ரோடு போடுறாங்க. அங்கிள் நல்லா போடுங்க. அதுக்கப்புறம் பூஜா குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்சை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முந்தானத்து 2 நாளாக அம்மாவோட புடவை வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய செல்லங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டு புடவை தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. குவாலிட்டி தான் காரணம். அதுவும் நேற்றுக்கு அந்த ஐஃபோன்னு நினைக்கிறேன், அவ்வளோ நல்லா எடுத்து காட்டுச்சு அந்த பிங்க் கலர் புடவையை நேற்று கட்டி இருந்தது. ஐஃபோன் எங்கள் அம்மா வாயிலேருந்து பாராட்டு. ஆமாப்பா, எனக்கு என்னமோ சாதாவா எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்வேன். நான் நேற்றுக்கு இன்னமும் பூஜா எடுத்த வீடியோவிலேயே அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்குமே அந்த புடவை நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செலங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நாளைக்கு லீவு, சரிங்களா? நாளைக்கு வந்து அம்மா ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. நாளைக்கு லீவு. வாழ்கிறதே ஒரு வாழ்க்கை தான், அதில் ஓய்வும் எடுத்துக்கணும். நிறைய பேர் அதுக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க, அம்மா கொஞ்சம் இழைச்சிட்டிங்க, நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. செல்லா குட்டீஸ், அம்மாவுக்கு உடம்பு ஒன்றுமே இல்லை. அம்மா நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். நீங்களும் நல்லமாவோட ஹெல்த்தியாக மகிழ்ச்சியாக வாழுங்க. வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டுடே. பை. பாய்.